ஆமேன். அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் சங்கீத புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 17வது வசனம். சிட்சையை நீ பகைத்து என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எறிந்து போடுகிறாய் அப்படின்னு அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போது சிட்சிப்பு இல்லாமல் வாழ்க்கை செம்மைப்படாது, அது ஒழுங்குப்படாது, அது சீர்திருத்தமாக இருக்காது. பாருங்கள், மிலிட்ரியில், இராணுவத்தில், போலீஸ் துறையில் நாய்களை என்ன பண்ணுவாங்க, அதுக்கு பயிற்சி கொடுத்து மோப்ப சக்தி, வெடிகுண்டு எப்படி கண்டுபிடிக்கணும், பூமி அதிர்ச்சி உண்டாச்சுன்னா மனிதர்கள் எந்த இடத்துல சிக்கியிருக்காங்க அதெல்லாம் கண்டுபிடிப்பதற்கு அந்த நாய்களை என்ன பண்ணியிருக்காங்க, திருடர்களை பிடிப்பதற்கு, இப்படி நிறையா காரியங்களில் நாயை என்ன பண்ணுவாங்க, பழக்க வைத்திருப்பார்கள். உடனே எடுத்தோடனே அந்த நாயை நம்ம என்ன பண்ண முடியாது, கூட்டிக்கிட்டு போயிட முடியாது. அதுக்கு பயிற்சி கொடுத்துருப்பாங்க. அந்த பயிற்சிக்கு முன்பாக அதை சிட்சிப்பாங்கன்னா ஒரு காரியம் அதுக்கு பயிற்சி கொடுக்கும்போது ஒன்று என்ன பண்ண சேட்டை பண்ணும். அப்போ அதுக்கு பயிற்சி கொடுக்கும்போது சின்ன சின்ன சிட்சைகள் இருக்கும். அப்படி தான் பண்ணுவாங்க. அப்படி தான் ஒவ்வொன்றையும் நிறைய மிருகங்கள்லாம் பாருங்கள் பயிற்சிக்கு. சர்க்கஸில் சிங்கத்தை பயிற்சி வைப்பாங்க, கரடியை பயிற்சி வைப்பாங்க. எல்லாம் பயிற்சி வைத்து அந்த சிங்கமோ கரடியோ புலியோ சிறுத்தையோ சர்க்கஸில் பார்த்தா அவங்கள சேதப்படுத்தாது, அவங்க சொல்கிறபடியெல்லாம் அது கேட்கும். குரங்கெல்லாம் பாருங்கள், நிறையா அதுக்கு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த குரங்கை பயிற்சி கொடுத்து அந்த ஓட்டிக்கிட்டு வருவாங்க. இப்படி நிறையா காரியங்களை நம்ம பட்டணத்தில் தேசத்தில் பார்க்குறோம். அப்போ அந்த சிட்சை அதே போல் தான் ஆண்டவர் நம்மள்ட்டையும், நம்ம பிறந்த குழந்தையிலேருந்து ஒழுங்கும் கிரமமும் உண்மையும் நேர்மையும் நீதியுமாய் நம்ம வளருவதில்லை, வாழ்வதில்லை. நமக்கும் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட காலங்களில் சிட்சை கட்டாயம் வரும். அந்த சிட்சையில் நம்ம ஏற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் சிட்சிக்கும் போது உபத்திரவம், பாடுகள், கஷ்டங்கள், வேதனைகள், துன்பங்கள், எப்படி நல்ல ஒரு பாதையில் நம்ம கடந்து போகிற போது எல்லா பாதைகளும் ஒரே நேராக அழகாக இருக்குன்னு சொல்ல முடியாது. வாழ்க்கை என்கிற பாதை கீழே இறங்குற பாதையாக இருக்கும், மேலே ஏறுகிற பாதையாக இருக்கும், கரடு முரடாக இருக்கும், கற்கள் இருந்ததாக இருக்கும், முள்ளுகள் இருந்ததாக இருக்கும், புல்லுகள் இருந்ததாக இருக்கும், காடுகள் இருந்ததாக இருக்கும். எல்லாவற்றையும் கடந்து நம்ம என்ன பண்ணணும், இலக்கை நோக்கி பயணம் செய்து நம்ம கடக்க வேண்டிய தூரத்தை கடந்து முடிக்க வேண்டும். இப்படி தான் இருக்கும். எல்லாமும் செம்மையாக இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்போது கடவுள் ஆண்டவர் நம்மை சரியான பாதையில், நல்ல பாதையில் நடத்தி நம்மை உயர்த்த வேண்டும், நல்ல இடத்துல நிறுத்த வேண்டும். இவனை நமக்காக தெரிந்து கொண்டு நம்மளுடைய காரியத்தை இவன் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் முன்குறித்து நம்மை தெரிந்து கொண்டு விட்டால் நம்மை சிட்சித்து நடத்துவார். அந்த சிட்சை நமக்கு வேண்டாம் என்று பின்னாக இருந்து விட்டால் அவர் நம்மை கண்டுகொள்ள மாட்டார். பல வேதனைகளில் சிக்கி நம்ம அவதிப்படுவதுதான் மிச்சமாக இருக்கும். துன்பங்களை அனுபவித்து தான் நம்ம கிடக்க வேண்டும். ஆகையினால் தேவன் நமக்கு கொடுக்கிற சிட்சையை அற்பமாக எண்ணாமல் அதை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு அவர் பாதையில் நம்ம சீராக நடந்து பயணிப்போம். ஆமேன். அல்லேலூயா.